டெல்டா மாவட்டத்திற்காக கடந்த 3ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் என்னன்னு சொன்னார். ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு. அந்த ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக, மிக பிரம்மாண்டமாக அந்த ஆர்ப்பாட்டம் அமைந்தது. ஏராளமான விவசாய தோழர்கள் கலந்து கொண்டார்கள். தம்பி வந்தாங்க. வந்த பொழுது அவரே எதிர்பார்க்கிற இவ்வளவு கூட்டம் இருக்கிறப்ப அழகா அவர்கள் இந்த வாதத்தை எடுத்துவிட்டார். காவிரி வைத்து போயிட்டு மேகதாது அணைகளை கட்டுறதுக்கு அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. டெல்டா மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நிவாரணம் கொடுங்க அந்த 3 கோரிக்கை வைத்து மிக சிறப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். கூட்டத்துல ஒருத்தன் கத்தனான், பெரிசால். அந்த கூட்டம் அங்க நிக்கிறான், அவன் கத்துறான். இவர் பேசிக்கிட்டே வர்றப்ப புலவுல காவிரியில தண்ணி இல்லாத அந்த அரசை கண்டிக்கிறேன். அவன் அந்த நேரத்துல பெரிசால் கத்துறான். இதை லிங்க் பண்ணி ஒரு வழக்கு போட்டு அந்த இரவோட இரவாக நம்முடைய சீஃப் மினிஸ்டர் விஜய்கிட்ட போய் சொல்றாங்க. விஜய் அந்த உயர் அதிகாரிகள், போலீஸோட உயர் அதிகாரிகள் மற்றும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் சொல்றான், சார் அவரு என்ன நாளைக்கு அசம்பிளி, இன்னைக்கு அவரை கைது பண்ணா தமிழ்நாடு பூரா சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது வெறும் சூழ்நிலை இருக்கு. நாளைக்கு நம்ம அசம்பிளியை முத ஆரம்பிக்கிறோம், ஒரு பீஸ்ஃபுல்லா ஆரம்பிப்போம். எதிர்கட்சி தலைவர் இது ஒண்ணு வழக்குல ஒண்ணு இல்லை, அவங்க எவனோ ஒருத்த கத்துனா அவரு ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி பாக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ ஒண்ணு இன்னைக்கு கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணு. சரி, நம்ம தஞ்சாவூர் போலீஸ் நம்ம தம்பியை அரெஸ்ட் பண்ணா 7 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டான். தமிழ்நாடு பூரா அந்த கைது செய்தி அறிந்து அதாக மறியல் போராட்டம் எல்லாம் நடக்குது. நான் நானே எல்லாரும் நம்ம வைத்திருங்க எல்லாம் என் முறை சொல்லி எல்லாம் மாவட்ட ஆபீஸ்ல போய் உட்காந்துக்குவோம், பேசிக்குவோம்ட்டு நாங்கள் மாவட்ட ஆபீஸ் காலையில் 9 மணிக்கு போனோம். நீங்க நம்ப மாட்டீர்கள், அன்றைக்குதான் திமுகனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. நாளியாக மிகப்பெரிய கூட்டம் தஞ்சாவூர்ல கூடுது. தஞ்சாவூர்ல தம்பி வரப்போறாரு, அவரை ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. அது இடையில வந்துட்டு வண்டி வந்துகிட்டே இருக்கு. நாங்கள் டிவியில பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரி, சாயந்தரம் தான் நம்ம கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரப்போறாங்க, நம்ம எல்லாம் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்ப்போம்னு இருக்கோம். அப்புறம் என்ன பண்ண, கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒடுக்கமான தெருவா இருக்குன்னு சொல்லி தெற்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றணும். சரி, தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் என்ன சார், தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் கேட்பாரு, நீங்க ஒரு 10 பேர் மட்டும் வாங்க, பாக்கி எல்லாம் கூட்டம்லாம் கண்ட்ரோலா இருக்கிறோம், எட்டி போட்டாங்க. சரி, நீங்க சொல்றபடி கேட்கறப்போ நான் தம்பியை பார்த்தோம்னா நாங்க உள்ள போறோம். நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு டிஐசி வண்டி வந்துச்சு. டிஐசி வண்டியில வந்தார். இதுக்கு இடையில 5 எஸ்பியை போட்டிருக்கான். திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, பெரம்பலூர், தஞ்சாவூர் 5 எஸ்பியும் அந்த கிரௌடோட எல்லாத்தையும் போலீஸ் தான் எங்களோட போலீஸ் கூட. சரி, ரைட்டு பண்ணா டிஐசி வந்தார். வரும்போது என்ன பண்ணா, நம்ம ஆளுங்க கட்சிக்காரன் அந்த அம்பாசிடரை கூப்பிட்டாங்க. வண்டியை நிஜமாவே நான் அன்னைக்கு தான் பார்த்தேன், அம்பாசிடரை தூக்க முடியுங்கிறது அந்த கோவத்தை, அந்த வெளிப்பாடு அந்த அம்பாசிடர் காரை தூக்கினால. சரி, இன்னைக்கு நம்ம ஏவன்ல மாட்டிட்டோம், வண்டியை திறக்குனா அவன் ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்க போறான், ஏதோ கதை புடிச்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த பையன் எல்லாம் கூப்பிட்டு வண்டியை கொடுக்குறாங்க. டிஐசி வண்டி தான், டிஐசி விட்டாங்க. அதுதான் டிஐசி சார் அன்கண்ட்ரோல்டு கிரௌடு மேல சொல்லலாம், இங்க தஞ்சாவூருக்கு கொண்டு வராதிங்க, வந்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, 5 எஸ்பி எடுத்துட்டு சொல்றான். உடனே நம்ம தம்பிக்கு எப்படி பெருமா பாருங்க, வண்டி வந்தோடனே வண்டியை திருப்படாதான், செங்கிப்பட்டிட்டு திரும்புது வண்டி, திருப்பணம் திரும்புது. அது கலைஞர் பேரப்புல எல்லாம் எந்த வண்டி ஏன் தஞ்சாவூர் அமைக்க போகுதுன்னு கேட்கிறாரு. அவனை ஒன்றும் சொல்ல முடியாம, இல்லை இங்க செங்கிப்பட்டின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதுலேயே நீங்க கைது போட்டு போகலாம். சரி, செங்கிப்பட்டி ஸ்டேஷன் போயிடுச்சு. போய் வண்டி விற்கிது. தம்பி இறங்க முடியாது. நேரம் என்ன சொல்றாரு, இறந்து பேர் சேரில் உட்காரலாம். ரியாதர்கள் சொல்லிட்டாங்க, இருக்கேன் முடியாது, எங்க மாவட்டத்தில். ஒரு நான் இங்கேருந்து 1/2 மணி நேரத்தில் எல்லாரும் தஞ்சாவூர்லேருந்து பறந்துட்டு செங்கிப்பட்டி போனோம். தம்பிகிட்ட போய் சொன்னாங்க, இப்படி இறங்க, அங்கேயும் நல்ல கூட்டம் இருக்கு, இங்கேயும் கூட்டம் ஆரம்பிக்குது, நீங்க உள்ள போன பேசிக்கோன்னு சொல்லிட்டு தம்பியை உள்ள அனுப்பிவிட்டுட்டு சும்மா ஒரு 5 ஊருக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. பாளையப்பட்டி தெற்கு, பாளையப்பட்டி வடக்கு, ஆச்சாம்பட்டி, அந்த சானூரப்பட்டி, செங்கிப்பட்டி 5 ஊர். சும்மா கூட்டம்னா ஒரு ஆம்பளை பொம்பளை வீட்டுல ஒரு பொண்ணுக்குள்ள முதற்கொண்டு மிகப்பெரிய கூட்டம். 1/2 மணி நேரத்துல அவ்வளவு பேருக்கு 10,000 பேர் வச்சிருக்காங்க. இவன் மழை பெய்ஞ்சோன்னா ஒரு கூட்டம் கலையல. போட்டா 1 மணி நேரம் 2 பேருக்கு கையெழுத்தெல்லாம் போட்டு வெளியில விட்டான். அப்படி அந்த வண்டியை விட்டு இறங்கி நடந்து வந்தார், கையாட்டினாரு. 5 நிமிஷத்துல வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. கட்சிக்காரன் ரொம்ப ஆர்வமாக அவ்வளவு எழுச்சியாக இருந்தா திருப்பி போனாரு, கையெழுத்து போட்டு வெளில வந்தாரு.
வெளியில வந்து 20 கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. அந்த ஒரு 200-300 மீட்டர் கடக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய கிரௌடு. ஒரு அம்மா கடைசியில நான் சொல்லல, அது காய்கறி கடை அம்மா, அது அழகா ஒரு பூசணிக்காய் எடுத்து தூரத்தை வச்சு நம்ம தம்பி வண்டியை சுற்றி நாசமா போவோம் கைது போட்டு போட்டு தம்பிக்கு தெரியாது. நான் சொன்னா அது மாதிரி சொல்லாத நான் போகணும். சரி போயிட்டாரு, வீட்டுக்கு போனாரு. மிக சிறந்த என்னோட பேட்டி, இவரோட பேட்டி எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அன்னைக்கு கொடுத்த பேட்டி மிக சிறப்பாக விமான நிலையத்துக்கு போனாரு. எங்க அம்மாவோட போறது, எங்க அம்மா என்னை வளர்த்துருக்கு, என் மனைவி இருக்கு, என் தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நான் போய் ஒரு பொம்பளை பிள்ளைய சொல்லுவானா? தவறான செய்தி இருந்தாலும் என்னுடைய நிலையை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மிக அற்புதமாக அந்த பேட்டை எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் சட்டசட்டம். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்தீங்கன்னா விஜய் வந்து இவரு திருப்பி கும்பிடுவாரு. அன்னைக்கு நான் கும்பிடக்கூடாது, என்னோட எண்ணம். நஷ்டான வழியில் நான் கும்பிடக்கூடாது அப்படின்னா இவரை அதான் கலைஞர் கும்பிடல. நாங்கள் யாரும் ஆசையில வந்து உட்காந்தோம். ஆளு மூட விட்டாயிட்டான். 2 பேரும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி போனாங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, இவ்வளவு கஷ்டத்தை நமக்காக ஏற்றுக்கிட்டாரு. டெல்டா மாவட்டத்து விவசாயிகிட்ட அவரை போய் என்ன பண்ண போறான், கைதெல்லாம் பண்ணான். உள்ள போய் அசம்பிளியில பாத்தீங்கன்னா இந்த 4-5 மந்திரி எழுதிருக்கிறது எனக்கு உண்மையா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த நிர்மல் குமார் என்ன பண்ணாங்க, இந்த கரூர் கம்பெனி அப்படின்னா, ஐயோ சாரி கரூர் முன்னாள் அமைச்சர் அப்படின்னா உடனே நம்ம தலைவர் எழுதிச்சாரு, அனுமதி கொடுத்தாங்க. சங்கி அமைச்சர் அப்படின்னா ஆடி போட்டாங்க. சங்கி சாரி சட்ட அமைச்சர் அவர்களே அப்படின்னா பாருங்க, அவன் சபாநாயகர் தலையை ஆட்டினான். சரி முடிஞ்சிச்சு, வெளுத்து எடுத்துட்டாரு. நான் பேசும்போது மாமான்னு தான் சொன்னேன். அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, பொட்டு மாமான்னு சொல்ல போறாங்க. அந்த வார்த்தையை அன்பார்லிமெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஜீவோ இருக்கா, அந்த துணை சபாநாயகர் அநியாயம் பண்ணி நானாவே இருக்க போறேடா, என் மாமா எனக்கு தெரியாது இந்த உறவுன்னா. இது மாதிரி சட்டசபை என்பது ஒரு அசிங்கமான களமா இருக்கு. அதுல வந்து நம்ம தம்பி வந்து மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆரம்பத்திலிருந்து சின்ன பையன், இவர் என்ன அனுபவம் இல்லாதவர், எப்படி எதிர்கட்சி தலைவராக இருப்பாருன்னு பல பேர் விமர்சனம் பண்ண காலத்துல மிக அற்புதமாக அது முதல் கட்சி. அதுல இருந்து இன்னைய வரலும் போச்சு. எனக்கே ஒரே ஒரு வருஷம் அருமை தம்பி டிஆர்கே ராஜா, அருமை சகோதரர் நகேஷ் இல்லாததான் சட்டமன்றத்துல பல பேர் இருப்போம். பல பேர் ஜெயிச்சிருக்கோம், 59 பேர் ஜெயிச்சிருக்கோம். இந்த 2 பேர் வந்திருக்கணும் இந்த காலகட்டத்துல. ஐயோ, கீர்த்தனான ஒரு மந்திரி கொடுக்கிற மாதிரி பெரிய படம் இருக்கு. நீ செஞ்ச சத்தியம்னா கடுப்பு வழி இல்லையா, நம்ம செஞ்சதான் அவன் சொல்றான். நாங்க தான் ஏதோ 100 நாள்ல எல்லடிச்சு திறப்பான்னா அது சொல்றான். அவருடைய சாதனை எல்லாம் அவன் எடுத்துக்கிறார். இப்ப பள்ளிக்கல்வித்துறை மந்திரி எவ்வளவு பெரிய அழகா இருந்தாரு, அவரை பார்த்தா அங்க ஒரு ராஜ்மோகன் ஒரு பையன், ஐயோ சாமி நம்மளால தாங்க முடியல, அவ்வளவு டைலாக் அவன் பார்த்து எல்லாத்தையும் அனைத்து தமிழ்ல பேசிட்டு ஒரு வித்தியாசமான சட்டமன்றம். இப்ப என்ன, நேற்று நடந்த செயற்குழுல எல்லாரும் சரியா செயல்படல, எம்எல்ஏ ஸ்பீடா இருக்கணும்னாங்க. எனவே வர்ற சட்டமன்றத்தில் நல்ல நம்முடைய தளபதி தலைமையில, சின்னவர் தலைமையில மிக அற்புதமாக நாங்கள் என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு ரஜினிகாந்த் வாசகம் தான் ரொம்ப பொறுப்பு. தப்பு பண்ணியே டிவி சிங்காரம் தப்பு பண்ணிட்டு நான் சொன்னது, தளபதியை என்னைக்கு கை வச்சானோ அன்னையிலிருந்து திமுக மிக எழுச்சியாக எல்லா ஊர்லயும் நல்லா இருக்கு. நன்றி முதலமைச்சருக்கு, நன்றி, வணக்கம்.